இன்றைக்கு வந்து ரவா இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு கடைசியில் ஒரு தேங்காய் சட்னியும் செய்து காட்டியிருக்கிறேன். இதுக்கு முதல்ல இந்த உளுந்த ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு பட்டை அரைச்சி எடுக்க வேண்டும். ரவா வந்து ஒரு 10-15 நிமிஷம் அவிச்செடுக்க வேணும். 15 நிமிஷம் விட்டு இப்போ அவிச்செடுத்துட்டேன். இனி வந்து இந்த அரைச்ச உளுந்துக்குள்ளே இந்த அவிச்ச ரவாவை வந்து கலந்தெடுப்போம். இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியையும் இதுக்குள்ளே விடுவோம். வந்து நாங்கள் ரவா போடுறபடியாக கொஞ்சம் தண்ணியாக தான் கரைக்க வேணும். பேருந்து வந்து அது இறுகி வரும். இப்போ வந்து இப்படியே மூடி இது புளிக்கிறதுக்கு ஒரு 7-8 மணித்தியாலம் இப்படியே வைக்க வேணும். இது வந்து அடுத்த நாள் 8 மணித்தியாலம் ஆச்சுது. நல்லா பொங்கி இருக்குது. மாவை வந்து தண்ணியாக கரைச்சி வச்சது இப்போ நல்ல இட்லி சுடுற பழத்துக்கு வந்துருக்கு. இதோட தேவையான அளவு உப்பையும் இதோட சேர்ப்போம். இட்லி சட்டி வந்து இந்த அடுப்புக்கு வேலை செய்யாது. அதால் நான் ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணியை வச்சு மேலே வச்சு தான் நான் வைக்கிறேன். இட்லி நல்ல அருமையாக வந்திருக்குது. இதுக்கு ஒரு சின்ன தேங்காய் சட்னி ஒன்று செய்வோம். இப்போ இட்லியும் தேங்காய் சட்னியும் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.